கடகம். ஓம் விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். யோகாதிபதி மறைந்திருக்கின்றார், சனி அட்டமத்திலே அமர்ந்திருக்கின்றார். இந்த கிரகங்கள்லாம் நமக்கு, அதாவது கடகராசி என்பதில் உங்களுக்கு சிரமங்களை காத்திருந்தாலும் பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல சுக்கிரனும் புதனும் அமர்ந்து யோகத்தை தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய காரணத்தினால எதையும் நின்று சமாளிக்கும் ஆற்றல் படைத்த கடகராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரமாகத்தான் அமைய காத்திருக்கிறது. அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை, அதாவது 24/12/2023 முதல் 30/12/2023 வரையான இந்த வாரத்திற்கான கடகராசி என்பவர்களுக்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்பு. அதன்படி உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு, நான் முதல் சொன்ன மாதிரி, அதாவது 8ல் சனி அமர்ந்திருந்தாலும் சரி, அல்லது யோகாதிபதி மறைஞ்சிருந்தாலும் சரி, உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறப் போகிறார். இந்த வாரத்தின் துவக்கத்திலேயே உச்ச ராசியிலே அமர இருக்கின்றார். அது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக 2ஆம் இடத்தில் அதாவது 12ஆம் இடத்தில் அமர போகிறார். அதுவும் யோகத்தை கொடுக்கும். கடைசியாக இந்த வாரத்தில் இறுதி நாட்கள் செல்லக்கூடிய வெள்ளி சனி காலகட்டங்களில் உங்கள் ராசியிலே அமர போகிறார். அதனால் இந்த வாரம் முழுவதும் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் மீண்டு எழக்கூடிய வாய்ப்பு படைத்த கடகராசி என்பதே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது பகவானும், 5ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் புத பகவானும், வர்ற புதன்கிழமை வர செவ்வாய் பகவானும் அங்கே தான் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல புதன்கிழமைக்கு மேலே செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் அங்கே தான் அமர்ந்திருக்கின்றார். 8ஆம் இடத்துல சனி பகவானும், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவானும், 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 24/12/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய திரியோதசி திதி அன்றைய தினம் பிரதோஷம். அப்போ பிரதோஷங்கிறது எவ்வளோ முக்கியமான நாள் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அதுபோக இப்போ தான் வைகுண்ட ஏகாதசி நேற்று தான் முடிவிட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ராப்பத்து நிகழ்ச்சி நடக்கும். பெருமாளுக்கு ராப்பத்து நிகழ்ச்சி நடக்கிறது விசேஷமான காலகட்டம். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு இன்னும் சிறந்த பலனை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் வாரத்தின் துவக்க நாள் யோகமான நாள். அடுத்து 2ஆம் நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மத்தியமான நாள். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2ஆம் நாளை பொறுத்தவரை 25/12/2023 வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி அன்னைக்கு கரி நாளாக அமையக்கூடிய காரணத்தினால திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு மத்தியமான நாளாக தான் அமையுது. அடுத்து செவ்வாய்க்கிழமை யோகமான நாள், அதாவது பௌர்ணமி திதி வருகிறது. திதியை பொறுத்தளவுக்கு பௌர்ணமி திதி. அதே மாதிரி யோகத்தை பொறுத்தளவுக்கு சித்த யோகம். நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் வருகிறது. மிருகசீரிஷ நட்சத்திரம் சந்திரபகவான் அதாவது லாபஸ்தானத்திலையும் ஒரே ஸ்தானத்திலையும் அவர்னால சுபமும் சிறு விரயமும் கலந்த கலப்பு பலன் கிடைக்கக்கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. ஆனால் பௌர்ணமி நல்ல நாள். அடுத்தபடியாக யோகமான நாள் அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, நட்சத்திரம் தான் அருமையான நட்சத்திரம். அதாவது ஆருத்ரா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம். அன்றைய தினம் ஆருத்ரா தரிசனம், அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய பிரதமை திதி, அதாவது புதன்கிழமை அன்னைக்கு 27/12/2023 அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய பிரதமை திதி. நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம், அதாவது திருவாதிரை நட்சத்திரம். அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம், சகல சிவ ஆலயங்களிலும் அபிஷேக ஆராதனை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அடுத்து வியாழக்கிழமை மிக யோகமான நாள். அந்த நாளில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய 2வது திதி துவிதியை திதி. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு புனர்பூச நட்சத்திரம். அன்று பரசுராமனுடைய ஜெயந்தி, சுப முகூர்த்த நாள். அன்று சித்த யோகம் உண்டு. அடுத்து இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை, அதாவது 29/12/2023 வெள்ளிக்கிழமை வளர்பிறை தேய்பிரையில் வரக்கூடிய திருதியை திதி. நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அன்று கர்ப்போட்ட நாள், அதாவது மரணயோகம் அன்னைக்கு உண்டு. கர்ப்போட்ட மேகங்கள் கூடி அதாவது வரக்கூடிய காலகட்டங்களில், அதாவது புரட்டாசி ஐப்பசி காலகட்டங்களில் மழை பொழியும் இல்லையா, அதுக்கான ஒரு முன்னோட்டமான நாள் கர்ப்போட்ட நாள். இது முன்னோர்கள் நம்ம கணிச்சு வச்சது. அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய 30/12/2023 சனிக்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியும் அன்றைய தினம் மரணயோகம் வருகிறது. அன்றைய தினத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம். அதை உங்கள் ராசியில் உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருப்பார். அப்பேற்பட்ட அற்புதமான நல்ல நாள். அந்த நாளில் சங்கடகர சதுர்த்தியும் சேர்ந்து வரனால அந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அன்பர்களே, இதுதான் கிரக அமைப்பும்
திதிவார யோக அமைப்புகளும். இந்த வாரத்தில் பொருளாதாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அதனால் பொருளாதாரத்தை கொஞ்சம் நிதானமாக கடைபிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது தேவையில்லாத செலவுகளை செய்ய வேண்டாம், தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டாம். அதே மாதிரி வரவுகளை வந்து கொஞ்சம் சிக்கனமாக இறுக்கி பிடிங்க. இதெல்லாம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் சூரியனுடைய மறைவு அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும். மற்றபடி இந்த பொருளாதார பொறுத்தளவுக்கு உள்ளக்கும் சிறந்த பலனை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. வராக்கடனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் ரொம்ப விரட்டி பிடிச்சி வாங்க முடியாது. ஆனால் வந்து நீங்கள் கடன் வாங்காமல் இருந்தாலே அதுவே ஒரு நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் வந்து 10ல் ஒரு பாவியாவது அமர்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற விதி. ஆனால் இங்கே குரு பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஓராண்டு காலம் 6 மாதமாக இப்போ அமர்ந்திருக்கிறாரு. ஆனால் அந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறனால இந்த 10ஆம் இடம் இன்னும் சீரும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடத்துல வந்து மறைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் சூரியனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வந்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிறந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா புது முயற்சிகளையோ அல்லது வந்து புதுசாக என்ன ஏதாவது செய்ய போகிறோங்கிறது வேலையிலே விட்டுட்டு அடுத்த வாரம் அதை பார்த்துக்கலாம். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மத்தியமமான பலன் தான் கிடைக்க காத்திருக்கிறது. அடுத்து வந்து உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலே நீங்கள் நீர்ராசிக்காரங்களாக இருந்தாலுமே உடல் சம்பந்தப்பட்ட உஷ்ணமான இது வந்து கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து உணவு சார்ந்த பொருள்களில் விஷயங்களில் சற்று கவனமாக செயல்படுவது நல்ல யோகத்தை தரும். அடுத்து மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு விடுமுறை காலமாக இருக்க காரணத்தினால அவங்களுடைய லைஃப் இந்த வாரம் முழுவதும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் அவங்கள விட்டுருவோம். அடுத்து சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து ஒரு அற்புதமான வாரம். நான் சொன்ன மாதிரி துவக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம், அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி திதி, புதன்கிழமை அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம், வியாழக்கிழமை அன்னைக்கு சுபமுகூர்த்த நாள். இந்த நாட்களெல்லாம் வந்து இந்த வாரத்தில் சுபமங்கலத்தை பேசுவதற்கும் அல்லது உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வர தை மாத காலகட்டங்கள் மங்களமான மாதம். அந்த மாதத்தில் இன்னும் நல்ல ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து உத்தியோகம் செய்யக்கூடியவங்களுக்கு சூரியன் செவ்வாய் இணைவு 6ஆம் இடத்தில் அமர்ந்தனால நீங்கள் நினச்ச அந்த உத்தியோகத்தில் நீங்கள் நினச்ச காரியங்களை நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து வருவதும் கை வந்து நமக்கு கோர்த்து வருவதும் வந்து விசேஷம். அந்த அமைப்பில் வந்து இந்த வாரம் உங்களுக்கு அதற்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகங்களுக்கு லாபமான வாரம். பெண்களுக்கு 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கிறனால கணவன் மனைவி உறவுகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது அல்லது பிரத்யார் பேச்சை கேட்டு வேறு ஏதாவது முடிவு எடுக்காமல் நல்ல ஆதாரமான விஷயங்களை வச்சு பேசுனீங்கனாலே அது வந்து ஒரு நல்ல பலனை தரக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கணவன் மனைவி உறவு ஒரு நல்ல சிறந்த பலனை தரும். பெண்களை பொறுத்தளவுக்கு ஒரு யோகமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில்நிலைகளையும் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சிறிது சிரமங்கள் இருந்தாலும் இறைவனுடைய திருவருளால் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இனிய நல்வாழ்த்துக்கள்.